என்னலால் எதிர்க்கட்சியில இவனுக்கு போய் சீட்டு கொடுத்துருக்காங்க? இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க சார்? இந்த தொகுதியில 2 முறை ஜெயிச்சது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு இவனெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிருவீங்க சார். வீர மாட்டிக்கிட்ட இருக்க பணத்துல 10% நம்மகிட்ட இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் சீட்டு கிடைச்சனால பணத்தை தண்ணியா செலவு பண்ணுவானுங்க. என்ன இந்த நேரத்துல ராமசாமி ஐயா ஃபேமிலியை பகச்சுக்கிட்டமேனு தான் வருத்தமா இருக்கு. சார் நீங்க தப்பா நினைக்கலன்னா செல்வத்துக்கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமா சார்? செல்வம் வருவானா ஐயா? நான் பேசி பார்க்குறேன் சார். லாலு சொல்லு. மினிஸ்டர் பேச சொன்னாரு. என்ன விஷயமா? இல்லை உன்னை ஜிஆர்டிக்கு வர சொன்னாரு. என்ன திடீர்னு? எதுக்கு செல்வம் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு? எல்லாம் நல்ல விஷயமா தான். உனக்கு நல்லது நடக்கும். நான் சொன்னா கேளு, நீ வர. ஒரு நிமிஷம். ஏய், கனடாக்கு பார்சல் போயிடுச்சா? போயிடுச்சுண்ணே. லாலு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு நைட் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரி செல்வம், ஓகே பாய். ம். அப்படி வை சார். ஓகேப்பா. வணக்கம் மாமா. வா செல்வம் உட்காரு. அப்புறம் எல்லாரும் சௌரியமா? ம், நல்லா இருக்கேன் மாமா. 50 லட்ச ரூபா இருக்கு. நீ அவசியம் கட்சியில சேரணும். வரப்போற எம்எல்ஏ எலெக்ஷன்ல எனக்காக நீ வேலை செய்யணும். அடுத்து வர்ற சேர்மன் எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. சரியா? சரி மாமா. பணம்லாம் ஒன்றும் வேணாம் மாமா. சேர்மன் சீட் வாங்கி கொடுத்தா போதும். வர்ற புதன்கிழமை தாத்தாவோட நினைவு நாள் வருது, அன்னைக்கே வந்து கட்சியில் சேர்ந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் செல்வம். வரேன் மாமா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே செஞ்சிருவோம். சரி. நல்லது. வரேன். வா. ஓகே செல்வம், பார்க்கலாம். என்ன சார் இது? அந்த நாகராஜனுக்கு சேர்மன் சீட் தரேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ இவனுக்கும் அரசியல் முடிவெல்லாம் அப்பப்ப தான் எடுக்கணும். அப்ப பார்ப்போம். ஹலோ சொல்லுங்கண்ணே. சின்ராஸ் மாமா பார்க்க போறேன்னு சொன்னேன்ல. ஆமாம். இப்போ தான் பார்த்துட்டு வரேன். வர்ற எம்எல்ஏ எலெக்ஷனில் அவருக்காக வேலை பார்க்க சொன்னாரா. அப்புறம் எனக்கும் சேர்மன் சீட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களாண்ணே? சொல்லிட்டேன்டா. உன்ட்ட ஒரு வார்த்தை கலந்துக்க சொன்னார். அண்ணே என் மனசில் ஏதோ தப்புன்னு படுதுண்ணே. அப்படியாடா? தாத்தாவோட நினைவு நாள் அன்னைக்கு வந்து கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்னாடா. சரிண்ணே, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யுங்க. சரிடா. டேய் பொடி பயல, இங்க வர்றா. டேய் கருவாயா வந்தாடா. டேய் யாரை பார்த்து டேய்ன்ற அடிங்க. கருவாயா ஏரியாக்குள்ள எங்கிட்டாச்சும் வருவேல? அடங்குய்யால உன் டங்கு வர அக்கா விட மாட்டேன்டி. அடிங்க. வாடா 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 டேய். டேய் உன்னை தாண்டா வாடா வாடா கூப்பிட்டு இருக்கான். போக மாட்டேன். அடங்க பாரு. இருப்பா. வாடா வாடா டேய். அவனுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குப்பா. இவனுக்கும் உனக்குமா? ஆமா, என்ன பண்ண சொல்ற? என்ன பிரச்சனை? இங்க திரும்ப அங்கிட்டு பார்க்காத, இங்க திரும்ப. அது ஒண்ணு இல்லப்பா, பையன் நம்ம ஏரியாக்காரன். எந்திரா ராஸ்கல். உன்னை என் தம்பி என்ன பொய் சொல்ல சொல்றியா? பொய்மையும் வைமையெடுத்துன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காப்லனே. வள்ளுவரை வேற வம்புக்கு இருக்கிறேன். எஜுகேஷன் விஷயத்துல யாரு ஹெல்ப்னு கேட்டாலும் உடனே போய் பண்ண அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருப்பா. அந்த பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து இந்த சின்ன பையனை நம்பி போனிப்பா. நீ வரும்போது உங்க அப்பா அம்மா யாராவது கூட்ட சொன்னலடா? சார் இவர் எங்க அண்ணன் சார். என்னடா இப்படி பார்க்குறேன்? வணக்கம் சார். சார் இவன் என் தம்பி சார். நேற்று தெரியாமல் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு படத்துக்கு போயிட்டேன். இந்த ஒரு தடவை படத்துக்கு போனதை விடுங்க சார். உங்க தம்பி என்னென்ன தப்பு பண்றான் தெரியுமா? தம் அடிக்கிறான், பாக்கு போடுறான், சரக்கு அடிக்கிறான், பஸ்ல ஃபுட்பால் அடிக்கிறான், பொண்ணுங்களை அசிங்க அசிங்கமா படம் எடுக்கிறான், வாத்தியார் டீச்சருங்களை தரக்குறைவா பாத்ரூம்ல எழுதி வைக்கிறான். இவனால மத்த பசங்க எல்லாம் கெட்டு போறாங்க. வாயை திறந்தா பொய் பொய் பொய். இப்ப கூட உங்களை அண்ணன் சொல்லி கூட்டு வந்திருக்கிறான். இது கூட ஒரு சின்ன செட்டப்பா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்டா ராஸ்கல், உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா நீ பிக்காளித்தனமா பண்ணிட்டு இருக்கிற. வாத்தியார் டீச்சர் நம்மளுக்கு கடவுள் மாதிரிதான். அவங்களே பாத்துங்கள தப்பு தப்பா எழுதி வச்சுக்கிறா. சரிவியா? அம்மாவா அப்பாவும் ஒவ்வொரு நாளும் நீ டாக்டரா வருவியா, இன்ஜினியரா வருவியா கடவுள் கண்டுகிட்டு இருந்தாங்கடா. அந்த கனவுல கழிச்சுட்டு வாத்தியாருமே என்ன சந்தேகப்பட வச்சுட்டியாடா. மாட்டி விட்டான்டா. டேய் நீ என்னடா சொல்றது? சார் நான் சொல்றேன் சார், இன்னையில இருந்து இவன் என் தம்பி இல்ல சார். இவன் என் தம்பி இல்ல சார். பிறக்கவே இல்ல சார். சார்
சாக் பீஸா? ஐயோ ஒரு அருவா கொடுங்க சார். இவனை இங்கே வெட்டி புதைச்சிருங்க சார். புதைச்சிருங்க சார். ஏதோ அறியாம தப்பு பண்ணிட்டா. ஒரு தடவை மன்னிச்சிருங்க. நான் பாத்துக்கிறேன் அவனை. அப்படிங்கிறீங்க? நீங்க என்ன எதுவும் டவுட் படலையா? செத்துருவி சார், செத்துருவி. எனக்கு மானந்தா முக்கியம் சார். நான் கவர் மாடு பரப்பதா அவன் கஷ்டப்பட்டு. ஏய் கருவாயா நில்லுடா. தம்பி என்னடா நொம்பி? எங்க அப்பன்ட்ட சொல்லியிருந்தா ஒரு அடியோட முடிஞ்சிருக்கும். யார்ட்டையுமே சொல்லாட்டி வாத்திட்ட 2 அடியோட முடிஞ்சிருக்கும். ஏன்டா இந்த கொலவெறி உனக்கு? இல்லைங்க தம்பி, அவர் சந்தேகப்பட்டாரா? அதான் தம்பி எங்க அண்ணன் மாட்டிருவனோ. நீங்க மாட்டிக்கூடாதுன்றதுக்காக என்னைய நொங்கடிப்பீங்க? ஸ்கூல்ன்றதுனால உன்னைய சும்மா விடுறேன். அவனே என்னைக்கா தனியா மாட்டு வேறடா. அன்னைக்கு பாரு, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்டா.